நாம் இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் நம்மளை சுற்றி நிறைய வேலை வாய்ப்புகள், தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. ஆனால் அதை பயன்படுத்தாமல் எல்லாரும் எதை நோக்கி போகிறோன்னே ஒரு தெளிவே இல்லாமல் நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை பற்றி ஒரு சின்ன கதை மூலமாக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு முக்கியமான தகவலை பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய இன்னொரு ராஜா கிட்ட போய் சொல்லணும். ஆனால் அதுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஒரு வேலைக்காரன் தேவை. யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு அந்த ராஜா ரொம்ப நேரம் யோசிச்சு ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, இந்த மாதிரி இந்த தகவலை எப்படியாவது நீ பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ராஜா கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு ராஜா. சரிங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரனும் சொல்கிறான். அதுக்கப்புறம் ராஜா அவனை மறுபடியும் கூப்பிட்டு, போகிற வழியில் உனக்கு ஏதாவது ஆபத்துக்கள் ஏற்படலாம், இந்த துப்பாக்கியை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வேலைக்காரனும் மிகவும் நன்றி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை வாங்கிட்டு போகிறான். காடு மலையெல்லாம் தாண்டி ஒரு வழியாக அந்த இன்னொரு ராஜா கிட்ட அந்த முக்கியமான தகவலை சொல்லிட்டான் அந்த வேலைக்காரன். அப்புறம் திரும்பி தன்னோட ஊருக்கே வந்து தன்னோட ராஜா கிட்ட இந்த மாதிரி தகவலை சொல்லிட்டேன்னு சொல்லும்போது அந்த ராஜா வேலைக்காரனை பார்த்து ஷாக் ஆகிட்டாரு. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன உன் உடம்பு முழுக்க காயங்களாக இருக்குது, ரத்தம் வடியுது, உனக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளோ காயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டார். அதுவாங்க ராஜா, வர வழியில் ஒரு புலி என்னை தாக்க வந்துச்சு அப்படின்னு சொல்கிறான் அந்த வேலைக்காரன். அதுக்கு ராஜா, அதான் நான் உன்கிட்ட பாதுகாப்புக்கு துப்பாக்கி கொடுத்தனே, அந்த துப்பாக்கியை நீ பயன்படுத்தலையா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க ராஜா, புலி பாஞ்சு வந்ததில் அந்த துப்பாக்கி கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துருச்சு. அப்புறம் எப்படியாவது தள்ளி போய் அந்த துப்பாக்கி எடுத்து அந்த புலியை அடித்து கொன்னுட்ட ராஜா. நீங்கள் கொடுத்த துப்பாக்கி மட்டும் இல்லைன்னா புலியை அடிச்சிருக்கவே முடியாது. நல்ல கனமான கைத்தடி ராஜா, ரொம்ப நன்றிங்க ராஜா அப்படின்னு சொன்னான் அந்த வேலைக்காரன். உடனே ராஜா கேட்டார், துப்பாக்கியை வச்சு புலியை அடிச்சியா? மடையா, துப்பாக்கியை வச்சு சுட்டிருந்தா இவ்வளோ ரத்தம் காயம் ஆகியிருக்காதுல்ல அப்படின்னு சொன்னார் ராஜா. இதை வச்சு இப்படி சுடலாமா அப்படின்னு கேட்டால் அந்த வேலைக்காரன். அந்த வேலைக்காரனை போல தான் நம்மள பலர் இன்றைக்கும் இருக்கோம். இன்றைக்கி ஏராளமான வாய்ப்புகள் நம்மளை சுற்றி கொட்டி கிடக்குது. ChatGPT, ஜெமினி, டீப்சீக், பெர்ப்ளெக்சிட்டி, நிறைய AI டூல்கள் இப்போது வந்துடுச்சு. நிறைய பேர் இதை வச்சு நிறைய விஷயங்களை கற்றுருக்காங்க. நிறைய பேர் கோடீஸ்வரங்களே ஆகியிருக்காங்க. எல்லாரும் அந்த வழியில் தான் போகிறாங்க. நானும் அதே வழியில் போகிறேன்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அந்த பர்டிகுலர் வேலையை பார்த்துட்டே உங்கள் லைஃப் ஃபுல்லாக போயிடும். அப்படி இருக்காமல் உங்களுக்கான பாதையை தனித்துவமாக தேர்ந்தெடுங்க. எத்தனை பேர் உங்களை கீழே தள்ளி விட்டாலும் உங்களோட குறிக்கோளை அடையாமல் ஓய மாட்டேன்னு தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. ஒவ்வொரு மனிதனும் பூமியில் பிறக்கிறது வெற்றி பெறுவதற்கு தான். அப்படி தோல்வி உங்களை தழுவினாலும் அந்த தோல்வியும் தற்காலிக தடையை தவிர உங்கள் தன்னம்பிக்கைக்கான தடை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். வெற்றி நிச்சயம்.